இந்த சம்மருக்கு கேரளா ஸ்டைலில் ஒரு சூப்பரான குழம்பு பார்க்கலாமா? மண் சட்டியில் கொஞ்சம் போல் சின்ன வெங்காயம் எடுத்துக்கோங்க. ஒரு 10லேருந்து 15. இது கூட 2 தக்காளி எடுத்துக்கோங்க. முருங்கைக்காய், மாங்காய் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் இது கூட சேர்த்துக்கிறேன். ஒரு கொத்து கருவேப்பிலை, குழம்பு மிளகாத்தூள் ஒரு 1 1/2லேருந்து 2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளியும் சேர்த்துட்டு, இது கூட தேவையான அளவுக்கு உப்பும் சேர்த்து கையாலே நல்லா பிசைஞ்சு விட்டுக்கோங்க. ஒரு 5லேருந்து 10 நிமிஷம் நல்லா பெனஞ்சதுக்கப்புறமா அடுப்பில் வச்சுருங்க. அது ஒரு பக்கமாக கொதிச்சிட்ருக்கும். இப்போ அதுக்கு ஒரு சின்ன மசாலா அரைச்சிக்கலாம். இது கூட தேங்காயும் சின்ன வெங்காயமும் கொஞ்சம் போல் தண்ணி சேர்த்து நல்லா மைய அரைச்சிக்கோங்க. இப்போ கொதிச்சிட்டு இருக்க குழம்போட நம்ம மசாலா நம்ம ஆட் பண்ணி இன்னும் ஒரு 10 நிமிஷம் நம்ம கொதிக்க விடலாம். இப்போ கடைசியாக தாளிப்பு கொடுத்துக்கலாம். தாளிக்கிறதுக்கு கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இது கூட 1/2 ஸ்பூன் கடுகு, தட்டி வச்சிருக்க பூண்டையும் சேர்த்து ஒரே ஒரு வரமிளகாயும் சேர்த்துட்டு குழம்போட ஆட் பண்ணிக்கோங்க. குழம்பு ஒரு 1லேருந்து 2 நிமிஷம் வரைக்கும் நல்லா கொதிக்கட்டும். இது நல்லா கொதி வரும்பொழுது ரொம்ப திக்காகிடும். அதுவும் இல்லாமல் மண் சட்டியில் செய்யும்பொழுது இன்னும் திக்காக சூப்பராக இருக்கும். கடைசியாக ஒரே ஒரு பச்சை மிளகாய் சேர்த்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க.